ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 10:30ங்க. இன்னைக்கு வீடியோவே நம்ம போடலை. சரி, இப்போதான் சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துருவோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நேற்று வந்து 600 பேக் வாங்கி கொடுத்தேன். நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தேன். இன்னைக்கு தான் தைச்சு எடுத்துமே கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து 1000 பேக் ரிட்டர்ன் வாங்கி வந்திருக்கேன். வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு நான் கரெக்டாக கொடுத்தாகணும் பேக். அவங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இன்னைக்கு. ஏன்னா இதுக்கு மேலே முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகுறதுனால கடகடான அர்ஜென்ட் பேக் நிறைய வரும். அதனால இந்த இதுலேயே எனக்கு வீடியோ எடுக்க மாட்டேன் நான். இப்போ பாருங்க, இப்போதான் டைம் வந்து 10:30. 150 பேக் குடி ஃபுல்லாகவே அரைச்சி பாதி கட் பண்ணியாச்சு, மீதி பாதி குடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 150 பேக் வந்து குடி ஏற்றிட்டேன். பாருங்க, இன்னும் பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா இப்போ கொஞ்சம் குடி ஏற்றி வச்சிட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால எப்படியும் நான் நைட்டு 11 மணிக்கு தான் தூங்குவேன். ஏன்னா எனக்கு பழகிடுச்சு அது பேக் தைக்கும் போதுலேருந்து. ஃபோன் நோண்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படி 11 மணிக்கு தான் தூங்குவேன். அதனால அது எப்படியும் வேஸ்ட் பண்ண போகிற டைம் அது வந்து உட்காந்து ஒரு 150 பேக் வச்சு வச்சுட்டா நாளைக்கு பார்த்தீங்கன்னா 850 பேக் வந்து கொஞ்சம் ஈஸியாக அடிக்கலாம். அதனால இன்னைக்கு உட்காந்து வச்சுன்னு இருக்கேன். வாங்க பாருங்க, குடிதான் ஏற்றின்னு அதே மாதிரி நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறோன்னு பாருங்க. நம்ம அதான் என்ன சொல்லி தெரியல எனக்கு. என்ன கேட்டாங்க தெரியுது. சின்னதாக இப்போதான் ஒரு ஞாபகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்ஸில் வந்து புதுசாக வர சப்ஸ்கிரைபர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே பேக் கிடைக்கும், நம்பர் கிடைக்குமா, வாங்கி தருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா நானுமே ஒரு இடத்துல தான் வாங்கி தைக்கிறேன். நான் வந்து என்கிட்ட பேக் இல்லைங்க, இன்னொருத்தருக்கு தான் நானுமே வாங்கி தைக்கிறேன். அவங்கக்கிட்ட வந்து இப்போ ஆள் கரெக்டாக இருக்காங்க. இதே இந்த லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லின்னு இருக்கேன். ஏன்னா அங்கே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அங்கே சுனாம்கார் தெருவுன்ற நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம், யார் கேட்டாலுமே அங்கே சொல்கிறாங்களே இவங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் பின்னாடின்னு யோசிக்கலாம். ஆனால் அங்கே வந்து நிறைய கடை இருக்குங்க. ஒரு கடையெல்லாம் கிடையாது, நிறைய கடை இருக்கிறதுனால தான் சரி ஒரு கடையில் இல்லைனாலும் ஒரு கடை கிடைக்குமேன்றதுனால நான் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி வேலூரில் யாருன்னா இருக்கிறீங்கனாக்கா சொல்கிறேன் பாரு, அவங்களுக்கு மட்டும் அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி சுனாம்கார் தெரு ஃபுல்லாகவே பேக் இருக்கும். அதை விட்டீங்கன்னாக்கா இங்கே வந்து புது மாநகராட்சி இருக்குது பாருங்க. புது ராஜாவாண்ட, ஆமாம், ராஜா இந்த சைடில் உள்ளே வரும்போது புது மாநகராட்சி அண்ட எதிர்க்கவே ஆப்போசிட்லேயே ஒரு காணாறு மாதிரி போகும். அந்த ஆற்று அந்த சைட்லேயே பில்டிங் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு இடம் இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் தெளிவாக. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இதே வெளியே இருக்கீங்கன்னாக்கா அந்த ஏரியாவில் எப்படி கிடைக்குன்றது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பத்திரிக்கை அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க மூலியமா பாருங்க. அப்படி இல்லைன்னா செல்லில் மேப்பில் போட்டு பார்த்தாவே வருதுங்க. இல்லைன்னா நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்சால் நான் கூகுளில் போட்டு பார்த்து எங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அந்த ஊரில் இருக்கிற அந்த மாதிரி பேக்கோட நம்பர் உங்களுக்கு நான் தரேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அவ்வளோதான். நான் மற்றபடி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி புதுசாக வரவங்க எல்லாருக்குமே அதை தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஏரியான்னு மட்டும் எனக்கு அனுப்புங்க. நான் வந்து அட்ரஸ் எடுத்து ஃபோன் நம்பர் எடுத்து கூட கடையோட நேம் எடுத்து கூட உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்றேன். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் தைக்க கற்றுக்கணும். முதல் விஷயம் புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரையும் என்னென்ன பண்ணணும். ஒரு பேக் வாங்கிக்கின்னு வரேன்னா ஒரு குடி அடித்து அதை கட் பண்ணி அதை எப்படி குடி ஏற்றணும், அது எப்படி ஃபினிஷிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்து கற்றுனதுக்கு அப்புறம் போய் ட்ரை பண்ணும்போது இதை வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிட்டேன். இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்கு அவசியம். ஏன்னா அவங்களும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு அவசியம் சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக தெளிவாக கற்றுக்குனீங்கன்னா தான் அங்கே போயிட்டு நீங்கள் தைரியமாக கேட்க முடியும். உங்களுக்கு பேக் தைக்க தெரியுமானாக்கா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கேட்டு வாங்க முடியும். ஒரு சிஸ்டர் கூட இருக்காங்க, நமிதா சிஸ்டர், என்ன பேர், சாயங்காலம் லைவ் கூட வந்தாங்க. இன்னொருத்தர் சாதனா, ஆமாம், சாதனான்றவங்க கூட பாருங்க வாங்கி தைச்சின்னு இருக்காங்க. என்னென்னா 1000 பேக் 2 நாள் ஆகுன்றாங்க. எனக்கு வந்து 1000 பேக் 1.5 நாள் ஆகும். அதனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு அது தேவை. தைக்கிறவங்களுக்குமே நம்மளுக்கு கை வந்து பக்குவம் எப்படிலாம் போகணும், அது எவ்வளோ ஃபாஸ்ட் எடுக்கணும்னு தெரியணும். அதனால சொல்கிறேங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் தைக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவை பேக் எப்படி தைக்கணும்னு கற்றுக்கணும். அதே மாதிரி ஒரு மிஷின், ஒரு நல்ல மிஷின் வேணும். ஏன்னா வந்து அப்போ தான் உங்களால் முடியும். சும்மா நீங்கள் வீட்டில் இருக்கிற மிஷின்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா அப்புறம் உங்களால் முடியலன்ற தன்னம்பிக்கை போயிடும். அதுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு இறங்குறோன்னா, இப்போ நான் கூட ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர்கள் கேட்டேன், இந்த மாதிரி பேக் தைக்கிறாங்க, நான் தைக்கிட்டுமா வேலைக்கு நின்றுட்டு வீட்டில் இருக்கும்போது, எதுக்கு நீ வீட்டில் பசங்களை பார்த்து நிறுவனாங்க. அப்போ சொன்னேன், இல்லை என்னால் சும்மா இருக்க முடியல, எல்லாரும் நீங்கள் போயிருக்கீங்க, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன், போர் அடிக்குது அப்படின்னு.
அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. வண்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நானே போயிட்டு ஏன்னா அவங்கள எனி டைம் நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. அவங்க வெளியே போகிறாங்க வராங்க. அவங்கள நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து வாப்பா கொஞ்சம் எனக்கு கூட்டின்னு எடுத்துன்னு வா. ஏன்னா திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு இப்போ வேணும்னு கேட்பாங்க. அந்த டைமுக்கு வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துன்னு போகணும்? வண்டி இருந்தால் தானே எடுத்துன்னு போக முடியும். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்குன்னு ஒரு வண்டி. அதை வண்டி வாங்கிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் அதே வாரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா மிஷின் பக்கத்து ஆமாம் செகண்ட்ஸில் ஒரு மிஷின் ஒன்று வாங்கணும். மிஷினோட ரேட் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய். 8000 ரூபாய் கொடுத்து மிஷின் வாங்கிட்டு 2000 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும். வண்டிக்கு ஃபுல் கேஷ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் மிஷினுக்கு மட்டும் ஏன்னா தெரிஞ்சவங்கன்றதுனால ஃபுல் கேஷ் கட்டல. பக்கத்து ஏரியாவே நீங்கள் எடுத்துன்னு போனால் போதும், எனக்கு இடம் காலியானா போதும் அப்படின்னாங்க. எடுத்துன்னு வரும்போது 2000 ரூபாய் கட்டிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மிஷினில் தைச்சி தான் நான் காசு ஒரு 1.5 மாதத்தில் அடிச்சிட்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா வாரம் 2000 ரூபாய் எடுத்துன்னு கொடுப்பேன். ஏன்னா மீதி நான் பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது 6000 ரூபாய் தான். 2000 கொடுத்துட்டேன்ல, அதனால 6000 ரூபாய் தான் நான் கொடுக்க வேண்டியது. 1 to ஒரு வாரம் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே நான் அந்த பேலன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். எப்படி நான் மிஷின் வாங்கிறதுக்கு அந்த மிஷினில் சம்பாரிச்சு அந்த மிஷினை இது பண்ணி அந்த கடனை அடிச்சேன். அப்போது நான் எதுனா அந்த மிஷினுக்கு நான் போட்ட காசுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாய் தான். இப்போ ஒரு 2000 ரூபாயில ஒரு மிஷின் வாங்கிட்டு அந்த மிஷின் வச்சு நான் சம்பாதிச்சு அந்த மிஷினோட கடன் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வாங்கினேன். இது பாருங்க புது மிஷின். இது வாங்கும்போது 2000. இது வந்து எங்கள் வேற ஒருத்தருக்கு அவசரம், எங்கள் ஓரவட்டிக்கு அவசரம் வாங்கினேன். அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. நின்றதுனால அவங்களுக்கும் ஒரு மிஷின் போட்டு நாங்கள் 2 பேராக தைச்சு வந்தோம். அவங்க ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் இல்லை நான் வெளியே வேலைக்கு போயிட்டு எனக்கு நம்ம அங்கேயே போகிறேன், ஏன்னா எனக்கு வந்து மாத சேலரியாக வாங்கிட்டு இது எனக்கு கட்டுப்படி ஆகல அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த மிஷினை நான் வச்சுக்கினேன். அந்த மிஷினை வந்து விற்றுட்டு பாதி காசு கொடுத்துட்டு மற்ற மீதி காசு நான் இது பண்ணேன். நான் வாங்கினது 8000, நான் கொடுத்தது 7500. மற்ற அந்த மிஷினில் நான் சென்ட்ரலில் வந்து ஒரு 2 வருஷம் ஓட்டி இதில் வேறு எக்ஸ்ட்ரா நான் சம்பாதிச்சிருக்கேன். ஆக மொத்தத்தில் எனக்கு இந்த வேலை வந்து நஷ்டத்தை கொடுக்கல, எனக்கு லாபத்தை தான் கொடுத்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போதும் அந்த 6000 ரூபாவும் அந்த மிஷின் காசு வச்சு தான் கடை ஆரம்பித்தேன். மறுபடியும் இந்த மிஷின் வாங்கிறதுக்கு அதை விற்கும் போதும் எனக்கு வெறும் 500 ரூபாய் தான் கம்மியாச்சு. நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன், எனக்கு அதே காசு கூட விற்றுருக்கலாம். ஆனால் வந்து ஒரு எமர்ஜென்சி அவங்களுக்கு கொடுக்கணும் போது ஃபுல் காசு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணேன்னா சரி 500 ரூபாய் தானே பரவாயில்ல, அவங்க பாதி காசுலாம் நஷ்டத்தில் கொடுக்குறாங்க, எனக்குன்னா ஒரு 500 ரூபாய் தானே அப்படின்ட்டு 7500 ரூபாய்க்கு அந்த மிஷினை நான் கொடுத்தேன். அப்புறமா இந்த மிஷின் இப்போ எனக்கு ஃபுல் கேஷ் கொடுத்ததுனால இப்போ இது என் மிஷின் ஆயிடுச்சு. இப்போவும் இந்த மிஷினை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா தைச்சுன்னு இருக்கேன். 3 வருஷமா தைக்கிறேன். நான் வாங்கின காசும் கட்டியாச்சு, அதுக்கு மேலேயும் சம்பாரிச்சாச்சு, இன்னமும் சம்பாரிச்சுனே தான் இருக்கேன். அதனால இந்த வேலை வந்து உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காதுங்க, உங்களுக்கு வந்து லாபத்தை தான் கொடுக்குமே. அதனால நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், ஒரு மிஷின் நம்ம ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம், மிஷின் வாங்கணுமா, இது ஒரு முதலீடு போடணுமா அப்படிலாம் யோசிப்பீங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதுக்கான மொத்த பொருளுமே நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்மளால வந்து அந்த வேலையை கரெக்டாக செய்ய முடியும். இல்லைனாக்கா அடுத்தவங்களோட இப்போ இருப்பாங்க ஒரு செகண்ட் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு வந்து அவங்களுக்கு எமர்ஜென்சி வேலையாக இருப்பாங்க போயிடுவாங்க. இப்போ எல்லா நேரமும் நம்ம அவங்களை எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்து இப்படி இண்டிபெண்டாக இருந்தாக்கா இப்போ ஃபோன் வருதா பேக் போய் வாங்கிக்கோங்க, தைச்சி மறுபடியும் கொடுத்துருவேன் அப்படின்ட்டுன்னு அந்த டைம் கரெக்டாக இருக்கும். அதனால உங்களுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் வச்சுக்கோங்க. இது எப்படி தைக்கணுன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்குங்க. இது ரெண்டுமே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தன்னால் உங்களுக்கு முடியும். புது சப்ஸ்கிரைப் எல்லாருமே கேட்குறாங்க, என்னால் முடியுமா எல்லாராலையும் முடியுங்க. அவ்வளோ பெரிய வேலைலாம் இது ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் தலகாணி உரம் தைக்க மாட்டீங்களா, அதுதான் இது. பெரிய வேலைலாம் கிடையாது. இன்னும் நம்ம தலகாணி உரைக்கு வந்து இங்கே முடிச்சு போகிறது வைப்போம், இது வந்து புடி வைக்கிறோம் ரவுண்டாக. மற்றபடி இது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அதே மெத்தேடு தான். வேறு பார்டர் பேக் வந்துட்டாங்கன்னா அதில் எப்படி கஷ்டம் இருக்குது, அது எப்படி தைக்கணும்னா நான் சொல்கிறேன். இந்த பேக் பார்த்தீங்கன்னா வெறும் தலகாணி உரம் தான். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தலகாணி உரம் நீங்கள் வீட்டுக்கு எப்படி தைப்பீங்களோ அதே தான் இது. அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. மிஷின் கண்ட்ரோல் வரணும். இந்த பீஸை நம்ம எங்கிட்ட கொடுத்துருக்காங்க பாருங்க மார்க். இந்த மார்க்கில் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மார்க் இருக்குங்களா, இதுலேயும் வந்து இங்கே பாருங்கள், இந்த பேக் வந்து இப்படி இருக்கும். இது வந்து வெளி சைடு வரணும். இந்த ஓப்பன் இருக்கிறது வந்து உள் சைடு வரணும். இப்படி கரெக்டாக அந்த மார்க்குக்கு சென்டரு தெரியுதுங்களா. இப்படி வச்சுட்டு இங்கே இப்படி ரஃப்பு போட்டு மறுபடியும் இப்படியே இங்கே பாருங்கள், ஒன்றும் பண்ண வேணாம், இப்படி வச்சிடுறீங்களா. அதுக்கப்புறம் இப்படி
இதுதாங்க நீங்கள் பண்ண போகிறீங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த மார்க்கில் வந்து உட்கார வைக்க போகிறீங்க அதை வளைச்சி. வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுனா டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நான் டவுட்டு கிளியர் பண்ணுறேங்க. இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துன்னே இருங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த டைம் வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துருந்தேன்னா வேறு எதுனா டவுட்னாலும் கேளுங்க. ஓகேங்களா? நான் வந்து கிளியர் பண்ணுறேன். பையன்